கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆய்வு செய்ய சென்ற போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் காலில் விழுந்து பெண்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு வந்த பெண்கள் சிலர் திடீரென அமைச்சரின் காலில் விழுந்து புதிய பேருந்து முனையத்தில் தாங்கள் வியாபாரம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் வியாபாரம் செய்ய அனுமதி கேட்டபோது அதிகாரிகள் மறுத்துவிட்டதாக வேதனை தெரிவித்தனர். ஒரு கடைக்கு 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், 80,000 ரூபாய் வாடகை கேட்பதாகவும் அவ்வளவு தொகையை தங்களால் கொடுக்க முடியாது என்பதால் பேருந்துகளில் ஏறி வியாபாரம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடையில ஒரு 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ், 80,000 ரூபாய் வாடகைன்றாங்க. அதை கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் கிடையாது. நாங்களே அன்னாடம் காட்சி தான், நாங்கள் வியாபாரம் பண்ணதான் எங்கள் பிள்ளைங்களுக்கு எங்களுக்கும் சோறு. அதை நம்பி தான் நாங்கள் இங்கே கேட்டோம். அதை கொடுக்குற அளவுக்கு வசதி வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி எங்களுக்கு பஸ்ஸில் வியாபாரம் பண்ணிக்கங்கம்மா அப்படின்னு சொன்னால் மட்டும் எங்களுக்கு போதும்.